2025 மார்ச் 29 நடக்க போற சனி பெயர்ச்சி நடக்காது. இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையாதுங்க. 2026 தான் சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சனீஸ்வரனுக்காக இருக்கும் கோயிலான திருநள்ளாறுடைய கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இதுதான் இப்ப குழப்பமா இருக்கும். பல ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2025 மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு திருநள்ளாறுல இருக்கிற சனீஸ்வர பகவான் கோயிலில் இருக்கிற கோவில் நிர்வாகம் இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையாது, அதனால 2026 தான் நீங்க எல்லோரும் சனி பெயர்ச்சிக்கு வர வேண்டும், 2025 மார்ச் 29 வரக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஜோதிடத்தை நம்புற எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கிளப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க. சனி பெயர்ச்சி அப்படின்னோடனே எல்லோருக்கும் பல கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டம் தீருமா அப்படின்ற போது இந்த சனி பெயர்ச்சி தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. தன்னுடைய ராசியில இருக்கிற சனி பெயர்ச்சி மாற்றத்தினால தனக்கு ஏதாச்சும் ஒரு எதிர்காலம் வரும், கஷ்டங்கள் குறையும், தன்னுடைய தொழில் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த வட்டம் பேரிடியாக கோவில் நிர்வாகம், அதாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய கோவிலுடைய நிர்வாகம் ஒரு அதிர்ச்சியை இருக்குங்க. 2026 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? ஆனா மற்ற ஜோதிடர்கள் ஃபுல்லா 2025 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா ஜோதிடத்துல 2 வகைகள் இருக்குங்க. ஜோதிடத்துல இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்கள் எல்லோரும் பார்க்கிற விஷயம் அப்படின்னா திருக்கணிதம் அப்படிங்கிற முறையில பாக்குறாங்க. இந்த திருக்கணிதம் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு நம்ம எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த ஜாதகத்துல இந்த திருக்கணிதம் மூலம் தான் எல்லாருமே பாக்குறாங்க. இந்த திருக்கணிதத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த திருக்கணிதத்துல இருக்கிற ஜோதிடத்துல வர வரிகளும் சரி விஷயங்களும் சரி படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எளிதான விஷயமா இருக்கு. கோவில் நிர்வாகம் எதற்காக சனி பெயர்ச்சி இந்த வருடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பயன்படுத்துற முறை அப்படின்னு பார்த்தா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு முறை. அது என்னையா திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா, இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற முறையை பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, இது இன்று நேற்று அல்ல, இதுதான் பஞ்சாங்கத்திலேயே முதன்மையானது. பஞ்சாங்கத்தை உருவாக்குனதே இந்த வாக்கிய பஞ்சாங்கத்து மூலம்தான். சரி, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை உருவாக்குனது யாருப்பா அப்படின்னு பார்த்தா, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை உருவாக்கியது 300 காலத்தில் அந்த ரிஷிகளும் முனிவர்களும் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை உருவாக்கியவர்கள். இந்த முனிவர்கள் அந்த ரிஷிகள் இருக்காங்க, இவங்க வாக்கியங்கள் வார்த்தைகள் மூலம் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், இந்த கிரகணங்கள் இப்படி வந்தா இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வாக்கிய பஞ்சாங்க முறையில் நடந்துட்டு வரும்போது இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு என்ன பண்றாங்கன்னா சில மாற்றங்கள் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல திருத்தம் செய்யறாங்க. சிலது நடக்காதகள் இருக்கலாம், சிலது நடக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், அப்படியே சிலது நம்பிக்கை இல்லாத விஷயங்களை திருத்தம் பண்ணதுனாலதான் இந்த திருத்தம் பண்ணிய அந்த பஞ்சாங்கத்தை தான் திருக்கணிதம் அப்படி அழைக்கிறாங்க. இந்த திருக்கணிதம் தான் இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்களுக்கு எல்லாம் கற்றுத்தரப்படுகிறது. அந்த திருக்கணிதம் பஞ்சாங்கத்தை படி பார்த்தா வார 2025 மார்ச் 29 கண்டிப்பா சனி பெயர்ச்சி. ஆனா அதே வார்த்தை பஞ்சாங்கம் இருக்கு பாத்தீங்களா, அதன்படி பார்த்தா கண்டிப்பா சனி பெயர்ச்சி கிடையாது. அது மூலம் பார்த்தா 2026 மார்ச் தான் சனி பெயர்ச்சி. இந்த மாதிரி பல விஷயங்கள் மாற்றமாயிருக்கு. இன்னைக்கு வார்த்தை பஞ்சாங்கத்தை மொழி பார்த்தா இந்த 2025 எந்த விதமான பயிற்சியும் கிடையாதுங்க. அது எல்லாமே மாற்றம். குரு பயிற்சி அதே மாதிரி தாங்க. திருக்கணிதத்துக்கும் வார்த்தை பஞ்சாங்கத்துக்கும் மாற்றமா இருக்கு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி இருக்கு, அதுவும் திருக்கணிதத்துல வர நாளையும் வார்த்தை பஞ்சாங்கப்படி வர நாளையும் பார்த்தா மாற்றமா தான் இருக்கு. இப்படி 2 பஞ்சாங்கங்களுக்குள்ள மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்தினால்தான் இன்னைக்கு திருநள்ளாறு இருக்கிற சனீஸ்வர பகவானுடைய நிர்வாகம் கிடையாதுன்றாங்க. அப்ப இவங்க பயன்படுத்துற விஷயம் அப்படின்னு பார்த்தா இவங்க வார்த்தை பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறாங்க. யாரு? திருநள்ளாறு இருக்கிற சனீஸ்வர பகவானுடைய கோயில் நிர்வாகம். ஆனா நம் நாட்டில் இருக்கிற எல்லோரும் பயன்படுத்துற பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்தா திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறாங்க. அப்ப மக்களாகிய நம்ம எதை பயன்படுத்துவது, எப்படி பயன்படுத்துவது, இப்ப யார் சொல்வது உண்மை அப்படின்னு குழப்பம் வரும்.
குழப்பம் அப்படின்னு பார்த்தா இங்க மெயினா இருக்கிறது வந்து சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வந்து நம்ம சாதகப்படி நம் ராசிக்கு வந்துட்டா நம்மளுக்கு பயங்கர இடைஞ்சலை கொடுப்பாரு, பயங்கர துன்பத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதுலாம் நம்ம விட்டுட்டு இன்னைக்கு சனீஸ்வர பகவான் மாதிரி கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லைன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனால நாம வந்து சனீஸ்வர பகவான் வந்து நம்மளை கெடுப்பாரு, நம்மளை துன்பம் செய்வாரு அப்படின்ட்டு அவரை வந்து ஒரு வில்லத்தனமா ஒரு வில்லனா நினைக்காம அவரையும் ஒரு நல்லவரா நினைச்சு அவரையும் ஒரு கடவுளா நினைச்சு வணங்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு வர துன்பங்கள் குறையும். அதே மாதிரி இல்லாம அவர் வந்து நன்மை செய்வாருங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து உதவி செய்யக்கூடியவங்களுக்குலாம் வந்து அவருடைய தாக்கம் குறைவா இருக்கு. அதனால நீங்க இந்த முறையில வந்து எந்த நாங்கள் பஞ்சாங்கத்தை பயன்படுத்துவது 2025 29 மார்ச்ல நடக்க போற இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவா இல்லை 2026 நடக்கிறத ஏற்றுக்கொள்ளவா அப்படின்னா இங்கு நம்பிக்கை தான். நீங்க எனக்கு 2025 மார்ச் 29 எனக்கு வந்து மாற்றமாகும் அப்படின்னா அந்த நம்பிக்கையிலே நீங்க வாழுங்க, அதே நம்பிக்கையிலே போகும். சில பேர் நம்பிக்கையே இல்லாதவங்க அப்படின்னு இருக்காங்க, அவங்கள வந்து தூரமாக போச்சிடலாம், ஏன்னா அவங்க ஜாதத்திலே நம்பிக்கை இருக்காது. இன்னும் சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்புவாங்க. அப்படி நம்புறவங்க வேற ஒன்றும் இல்லை, 2026 தான் எனக்கு சனி பேச்சு நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருங்க. இது வந்து இரண்டுமே ஜாதகம் பஞ்சாங்கம் வேற வேறையா இருந்தாலும் நம்பிக்கை என்பது உங்கள் மனதில் தான் இருக்கு.